சம்பா அரிசி வச்சு நல்ல மொறு மொறுன்னு தோசை, பஞ்சு போல இட்லி மிக்ஸிலேயே அரைச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 கப் அளவுக்கு மாப்பிளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதே கப்பிலேயே 1/2 கப் அளவுக்கு அவளையும் ஊற வச்சுருங்க. இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை நல்லா மூடி வச்சு ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கணுங்க. புளிச்சு வந்தால் தான் இட்லிலாம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு மாவு பொங்கி வரணும். இப்போ நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இட்லி, தோசை எது வேணாலும் செய்யலாங்க. இட்லிலாம் மிக்சியில் அரைச்சாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாவுலேருந்து ஊத்தாப்பம், தோசை எது வேணாலும் செய்யலாங்க. நல்லா தோசையெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.